நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். மீதியானியர்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. இந்த பலத்தோடே போ. ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம், இந்த பலத்தோடே போ, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா. நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் தெபாராலும் பாராக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரித்து யாகேல் மூலியமாய் ஒரு பெரிய ரட்சிப்பையும் கொடுத்து ஆண்டவர் 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் இளைப்பாற பண்ணினார். இளைப்பாறினதற்கு பின்பாக 6ஆம் அதிகாரம் 1 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, மீண்டும் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு பிரியமில்லாதபடி ஆண்டவருக்கு விரோதமாய் பொல்லாப்பானதை செய்தார்கள், துரோகம் பண்ணினார்கள். ஆண்டவர் அப்பொழுது 7 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை மீதியானியர்களின் கைக்கு ஒப்பு கொடுத்தார் என்று போடப்பட்டிருக்கிறார். எப்பெல்லாம் கர்த்தருடைய ஜனங்கள் தேவனுக்கு விரோதமான காரியங்களை, தேவன் அருவருக்கிற காரியங்களை, தேவன் விரும்பாத காரியங்களை செய்யும்போது, அப்பொழுதெல்லாம் தேவன் தம்முடைய ஜனம் என்று பாராதபடிக்கு, அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட ஜனம் என்று பாராதபடிக்கு, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல், என் தாசனாகிய யாக்கோபு என்ற சந்ததி என்று சொன்னாலும் அந்த ஜனத்தை சத்துரு கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு கொஞ்சம் கூட தேவன் யோசிக்கிறதே கிடையாது. ஏனென்றால் கர்த்தர் அவருடைய ஜனத்தின் மீது ரொம்ப பிரியம் உள்ளவராயிருக்கிறார். நல்ல தகப்பன் தன் பிள்ளைகளை சிட்சிக்கிறார். போதக சிச்சை ஜீவ வலி என்று வேதம் சொல்லுகிறார். சில நேரம் கர்த்தர் நம்மளை சிட்சிக்கிற பாதைகள், நம்மளை அனுமதிக்கிற பாதைகள் தேவன் நல்ல ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராக நம்மளை கொண்டு போகிறார் என்பதை மாத்திரம் சபை எப்போதும் புரிந்து கொள்ள வேண்டும். நான் கடந்த நாளில் சொன்னேன், தாவீது பெத்லகேம்ல இருந்தான். பெத்லகேம்ல பிறந்தவன், பெத்லகேம்ல அபிஷேகம் பண்ணப்பட்டவன். பெத்லகேம்ல 7 வருஷம் கர்த்தர் அவனை வைத்து சாமுவேலுக்கு முன்பாக, சவுலுக்கு முன்பாக, சகோதரர்களுக்கு முன்பாக, சத்துருவுக்கு முன்பாக கர்த்தர் பயிற்சிவித்தார். அதுலாமுக்கு கொண்டு போய் 7 வருஷம் அவனை பயிற்சிவித்தார். எப்ரோனுக்கு கொண்டு போய் 7 வருஷம் அவனை பயிற்சிவித்தார். அடுத்த 33 வருஷம் சியோனிலே தாவீதை கர்த்தர் வைத்து பயிற்சி கொடுத்தார். நம்மளை கர்த்தர் சில ஏரியாவில் சில காலகட்டம் நம்மளை கொண்டு போறாருன்னா அந்த இடத்துல தேவன் என்னை பயிற்சிவிக்கிறார் என்று அர்த்தம். சில நேரம் அது பீரியடு லாங் ஆகுது, ப்ராசஸ் டைம் கூடுது அப்படின்னு யோசிச்சா விடுதலையும் கனமும் ஆசீர்வாதமும் தாண்டுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில், நான் அந்நிய தேசத்தில் உன் ஜனங்கள் 400 வருஷம் அடிமைகளாக இருப்பார்கள் என்று தான் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. ஆனால் ஏன் 430 வருஷம் எக்ஸ்ட்ரா 30 லாங் இயர்ஸ்? ஏன் இந்த சிறையிருப்பு? ஏன் அடிமைத்தனம்? ஏன் வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்கிறதுல தாமதம்? ஏன் அன்எக்ஸ்பெக்டட் டிலே? ஏன் தேவையில்லாத இந்த எதிர்பாராத தாமதம்? தீர்க்க தரிசனம் பொய்யா? ஆண்டவர் சொல்ற வார்த்தைகள் பொய்யா? ஒரு நாளும் அவர் பொய்யுரையாத தேவன். தேவன் வசனித்தால் மனமாறாத கர்த்தர் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆனால் ஏன் சில நேரம் தாமதிக்கிறா? ஏன்னா மோசேயினுடைய ஒப்பு கொடுத்துதல் தாமதிக்கும் போது ஒரு பெரிய கூட்டமே விடுதலை ஆகிறது தாமதிக்கிறது. ஏன் இந்த கடைசி காலத்தின் எழுப்புதல் சில நேரம் தாமதிக்கிறது? ஏன்னா இன்னைக்கு சபைக்குள்ள ஐக்கியம் இல்லை, ஊழியர்களுக்குள்ள ஐக்கியம் இல்லை, பெரும் போராட்டமா இருக்கு. சபையினுடைய பெரிய குலைச்சல், இன்றைக்கு எழுப்புதல் தாமதமாகிறது. ரைனார்ட் ராவன்ஸிலா இருக்கட்டும், அருமையான தேவ மனிதர் டிஎல் ஆஸ்பானா இருக்கட்டும், அருமையான கர்த்தருடைய தாசன் ஜான் வெஸ்லியா இருக்கட்டும், ரைனார்ட் பொங்கேயா இருக்கட்டும், அவங்க அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை, நீ ஆசீர்வாதத்தை பிரசங்கித்தால் உன் திருச்சபைக்கு அதிகமான கூட்டம் வரும். நீ பிரபலமாக வேண்டும் என்றால் நீ செழிப்பை குறித்தும் ஆசீர்வாதத்தை குறித்தும் பேசு.
ஆனால் நீ பிரபலமாக வேண்டாம் என்று விரும்பினால் உபதேசத்தையும் பரிசுத்தத்தையும் எழுப்புதலையும் வருகையும் குறித்து பேசு அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ இன்னைக்கு பாடுகள் உபத்திரம்னா பேசுறது யாருக்கும் பிடிக்கிறது இல்லை. ஜாலியாக சர்ச்சுக்கு வந்து சுகர் கோட்டிங் ப்ரீச்சிங் கேட்டுட்டு கர்த்தர் உன்னை வாலாக்காம தலையாக்குவா, நீ என்ன செஞ்சாலும் உன்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பார்னு சொன்னால் பிடிக்குது. இன்னைக்கு அப்படிப்பட்ட உபதேசத்தை தேடி மவுண்ட் சபைக்கு வந்திருப்பீர்களானால் தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள், அந்த உபதேசம் உங்கள் சபையில் இருக்காது. அல்லேலூயா சொல்லுங்க. ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் ப்ராஸ்பரிட்டி, ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட், எந்த விதத்திலையும் நான் ஆசீர்வாதத்துக்கு எதிரானவன் அல்ல. ஐ எம் so blessed. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வாதத்தை அதிகமாக எதிர்பார்க்கிறவன். நம்ம சபையில் நம்ம பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வாதமாக வாழணும்னு நான் விரும்புகிறேன். அதை காட்டிலும் நீங்கள் இன்னும் கர்த்தருக்காக எழும்பணும், எழுப்புதலுக்காக முன்னணியில் வரணும், பரிசுத்தமாக வாழ்ந்து ஊழியம் செய்யணும், ஆத்மாதாயம் பண்ணணும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும். நீங்கள் இவ்வளோ பேர் வர்றது எனக்கு பெரிய பெருமையும் இல்லை, சந்தோஷமும் அல்ல. நீங்கள் எப்படியாவது கர்த்தருடைய ராஜ்யத்தில் நிற்கணும் என்பற ஒரே தரிசனம் மாத்திரம்தான். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அப்போ தேவன் சில நேரம் நம்மளை அனுமதிக்கிறார் சத்துருவின் பாதைகளில். ஏன்னா என் பாதை சரியாகிறதற்கு, நான் வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாதபடிக்கு வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தத்தை கேட்டேன். எரேமியா 5:16 வழிகளில் நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு நல்ல வழியில் நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதலை கர்த்தர் தருவார். அப்போ தேவன் நம்மளை சரி செய்யறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் கர்த்தர் நம்மளை கொண்டு போக அவர் உண்மையுள்ளவர். சில வருஷம் 430 வருஷமா இருக்கலாம், சில நேரம் 110 வருஷமா இருக்கலாம், சில நேரம் 140 வருஷமா இருக்கலாம், சில நேரம் 70 வருஷமா இருக்கலாம், சில நேரம் 40 வருஷமா இருக்கலாம், சில நேரம் 7 வருஷம் கூட இருக்கலாம். ஒவ்வொரு பாதையில் கர்த்தர் கொண்டு போறார். இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் இளைப்பாறின பின்பு மீண்டும் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நடந்தார்கள். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதுல அநேக பேர்ல தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஏன் பிரியமாய் இல்லை? ஏன் கர்த்தர் வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க கூட விடாதபடி செஞ்சிட்டாரு? ஏன் வனாந்தரத்தில் அழிந்தார்கள்? ஏன் அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தார்கள், விக்கிரக ஆராதனை கொண்டார்கள், விபச்சாரமும் வேசித்தனமும் செய்தார்கள். ஆண்டவர் அருவருக்கிற எல்லா காரியத்தையும் செய்ததுனால தேவன் அநேக பேர்ல தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஆண்டவர் யோசுவா காலேப்பை கொண்டு போனார், நன்மை தீமை அறியாத ஜனங்களை கர்த்தர் கொண்டு போனார். ஒரு யுத்த புருஷனும் பிரவேசிக்கல. யோசேப்பின் எலும்புகளை கர்த்தர் அந்த தேசம் பிரவேசித்தது. அப்படின்னா கர்த்தர் சில பாதையில் நம்மளை கொண்டு போறார்னா நீங்க ஒன்று தெரிஞ்சுக்கணும், ஆண்டவர் என்ன நேசிக்கிறார் என்று அர்த்தம். கர்த்தர் உங்களை நெருக்கமான இடுக்கமான பாதையில் கொண்டு போறார்னா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங், உங்களை கர்த்தர் இன்னும் கைவிடலைன்னு அர்த்தம். ஏசப்பா இன்னும் உங்களை கைவிடாததுக்கு ஒன்று தான் இருக்கும். நீங்கள் யோசிக்கோங்க, ஒன்று புரிஞ்சுக்கோங்க. உங்களை ஏசப்பா இன்னும் கைவிடலை அப்படின்னு சொன்னால் நெருக்கிறாரா? பாடில் இருக்கீங்களா? போராட்டமாக இருக்கா? அப்போ தெரிஞ்சுக்கோங்க, நல்ல வேலைடா சாமி நம்மளை விட்டு பாசு போல அப்படின்னு அர்த்தம். நமக்கு ஒன்றுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, பாஸ் அப்ஸ்காண்ட் ஆயிட்டாருன்னு அர்த்தம். மேப்படியா நம்மகிட்ட வேலை பார்க்குறான்னு அர்த்தம். நான் சில நினைப்பேன் என் ஊழியத்தில், ஏண்டா சாமி இவ்வளவு பஞ்சாயத்தா, ஒரு எழுப்புதலுக்காக நின்னா இப்படியாடா நெருக்குவீங்க? அப்போ தான் சொல்லுவார், அப்போ தானே நான் உன் கூட இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க. உங்கள் கூட ஏசப்பா இருக்கிறதுக்கு பெரிய அடையாளமே கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற சிலுவை மட்டுமே, சிலுவை மட்டுமே. உங்களுக்கு தொழிலே இல்லை, உங்களுக்கு வேலையே இல்லை, உங்களுக்கு வருமானமே இல்லை, உங்களை கர்த்தர் நடத்துறாருல, ஏன்னா கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் தான் அர்த்தம். எத்தனை அவமானம், எத்தனை நிந்த, எத்தனை தலைகுடிவு, இன்னும் உங்களை கர்த்தர் வெட்கப்பட்டு போகாம வச்சிருக்கிறார்ல, அதுதான் தேவன் உங்க கூட இருக்கிறதற்கு அடையாளம். இஸ்ரவேல் ஜனங்களை நேசிக்கலைன்னா பிடிச்சு கொடுக்க மாட்டாரு. 7 வருஷம் நேசிக்கிறார். பிரதர் ஏன் எனக்கு இப்படி பாடு? உங்களை நேசிக்கிறார் பிரதர். ஏன் இவ்வளவு போராட்டம்? உங்களை நேசிக்கிறார் சிஸ்டர். ஏன் இந்த வருத்தம்? ஏன் இவ்வளவு வியாதி? ஏன் இவ்வளவு நெருக்கம்?
ஏன் இவ்வளவு அவமானம்? உங்களை நேசிக்கிறார் சிஸ்டர், புரியுதா? ஏசப்பாவ உங்களை நேசிக்கலைன்னா என்னைக்கும் உங்களை கைவிட்டு இருப்பா. உங்களை நேசிக்கிறதுனால தான் உங்களை சத்துரு கையில ஒப்பு கொடுத்தா, இந்த பாடுகள் கூட ஒப்பு கொடுத்தா, இந்த நிந்தையின் கூட ஒப்பு கொடுத்தார். Because God loves you. ஏசப்பா உங்களை நேசிக்கிறார், அன்புள்ளப்பா நேசிக்கிறார். விட்டுட்டாருன்னா கண்டுக்கவே மாட்டாரு. நீங்க நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். நல்ல தகப்பனமாப்பா, அருமையான ஆண்டவர், எவ்வளவு நல்ல ஆண்டவர் தெரியுமா? நீங்க பாட நினைச்சு கலங்குறீங்க, போராட்டத்தை நினைச்சு வருத்தப்படுறீங்க, இல்லையே நினைச்சு கஷ்டப்படுறீங்க. ஏன் எனக்கு இந்த பிரச்சனை நினைச்சு போராட்டம்? ஏசப்பா உங்க கூட இருக்கிறாருங்கிறதுல சந்தோஷப்படுங்க. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நன்மையை பெற்ற நான் தீமையை பெறாதபடி எப்படி என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்நிய கண்களில் சொந்த கண்களால் நான் காண்பேன். ஆமென். 7 வருஷம் ஒப்பு கொடுத்துட்டார் மீதியானியர் கையில. யார் இந்த மீதியானியர்? யார் தெரியுமா? மீதியானியர் ஆபிரகாமுக்கும் அவிசுவாசத்தில் பிறந்த கேத்தூராளுடைய பிள்ளைகள் தான் மீதியானியர்கள். கர்த்தர் சாரால கொடுத்தார். காத்திருக்க சொல்ற நேரத்தில் ஆகார் பக்கம் சாஞ்சா ஒரு இஸ்மவேல் மாம்ச சந்ததி வெளிப்பட்டது. இப்பொழுது அதுக்கப்புறம் கேத்தூராலையும் அவள் கட்டினான் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க 21ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியும். கேத்தூராலையும் கட்டினான். அவனுக்கு அநேக பிள்ளைகள் பிறந்தாங்க. அதுல பிறந்த ஒரு கூட்டம் தான் யாரு? மீதியானியர்கள். மீதியானியர்கள்னா சண்டைன்னு அர்த்தம். அது சண்டை. எப்ப பார்த்தாலும் பஞ்சாயத்தில் உள்ள கூட்டம் தான் மீதியானியர்ஸ். மீதியானியர்கள் ஏன் எப்ப பார்த்தாலும் சண்டையிலே இருப்பான், வாக்குவாதத்திலே இருப்பான், அடுத்தவன் மேல போராட்டத்திலே இருப்பான். இவன் தான் மீதியானியர். சில ஆட்களுக்கு சண்டை போடாம தூக்கமே வராது தெரியுமா? யார்கிட்டயாவது பஞ்சாயத்தை கொடுத்தாதான் அந்த ஆள் நிம்மதியாகவே தூங்கும். சில ஆள், சில குரூப்பு இருக்கு, பஞ்சாயத்து போராட்டம் சண்டை போடாம 2 பேர் கூட பஞ்சாயத்தை கூட்டாம தூக்கம், பெட்டுக்கு போன படு தூக்கம் வராது சில ஆட்களுக்கு. மனம் திரும்பிருங்க. ஆனா ஆபிரகாம் பாருங்க, ஆகாரையும் இஸ்மவேலையும் கரெக்ட் டைம்ல அனுப்பி விட்டான். கேத்தூராலையும் அவன் பிள்ளைகளுக்கும் கரெக்ட் டைம் சொத்தை குடிச்சு அனுப்பி விட்டான் இருக்கு பைபிள்ல. ஏன்னா அவனுக்கு தெரியும் சுதந்திரவாளிக்கு விரோதமா இந்த மாம்சம் எப்போதும் போராடும். ஆவி மாம்சத்துக்கும், மாம்சம் ஆவிக்கு விரோதமா போராடும். ஆவியினால நீங்கள் மாம்சத்தின் கிரியைகளை அழித்தால் நீங்கள் ஜெயிப்பீர்கள் என்று சொல்லப்பட்டபடி ஆவியினால ஜெயிக்கிறதற்கு அங்கே ஆபிரகாம் ஜெயம் பெற்றதுனால தான் அவன் உடனே கேத்தூராலையும் அவன் பிள்ளைகளையும் கொடுத்து தேசத்துக்கு அனுப்பிவிட்டான். அது எந்த பகுதிக்கு அனுப்பிவிட்டான் இருக்கு? கீழ் தேசத்துக்கு அனுப்பிவிட்டான் இருக்கு, யோர்தானுக்கு இந்த பக்கம். அதுதான் மீதியானியர்கள் இருந்த கூட்டங்கள். அப்போ எப்பவுமே சண்டை போடுற கூட்டம் இந்த மீதியானியர்கள். இந்த குரூப்பு கையில கொண்டு போய் கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறாருன்னா யோசித்து பாருங்களேன். ஆண்டவரை விளக்குன சந்ததியை தூரம்பாக்குன ஒரு கூட்டத்துக்கிட்ட கர்த்தர் நம்மளை ஒப்பு கொடுக்கிறாரு. எதுக்கு? உன் வழி சரியில்லை, உன் பார்வை சரியில்லை, உன் பேச்சு சரியில்லை, உன் கிரியை சரியில்லை, உன் நடக்க சரியில்லை. 40 வருஷம் நல்லா தானே இருந்த, திருப்பியும் இப்படி போராடுற. உடனே சத்துரு கையில் ஒப்பு கொடுத்தா. இப்பொழுதுதான் தேவ சமூகத்தில் ஜனங்கள் உணர்வடைந்தார்கள். ஒரு மனம் திரும்புதல் என்னைக்கு வருதோ அப்பொழுதுதான் கர்த்தருடைய கரம் நீட்டப்படுகிறது, விடுதலை நீட்டப்படுகிறது, அற்புதம் வருகிறது, சுகம் வருகிறது, ஆசீர்வாதம் வருகிறது. வித்தவுட் ரிப்பெண்டன்ஸ் you will never ever see the miracle of God. Without repentance, ஆண்டவருக்குள்ள நீங்க மனம் திரும்பாத பட்சத்தில் எந்த விதத்திலும் அற்புதம் நடக்க போறதில்லை, விடுதலை கிடைக்க போறதில்லை, சுகம் கிடைக்க போறதில்லை, ஆசீர்வாதம் கிடைக்க போகிறதில்லை, மகிமை கிடைக்க போகிறது இல்லை. ஏதோ ஒரு விஷயத்துல கர்த்தர் நம்மளை மனம் திரும்புறதுக்காக காத்துக்கிட்டே இருப்பார். If you are ready to willing, நீங்க ரெடியா இப்ப ஒப்பு கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த முதல் ஆராதனையில உங்களுக்கு அற்புதங்கள், இந்த முதல் ஆராதனையில் உங்களுக்கு விடுதலை, இந்த முதல் ஆராதனையில சுகம், இந்த முதல் ஆராதனையில தேவன் உங்களை பார்த்து சொல்லுறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறது நான். மீதியானியர்களை ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல உன்னை கொண்டு நான் முறியடிப்பேன். அல்லேலூயா. தைரியமா இருங்கண்ணே. ஆனா தேவை மனம் திரும்புதல். நான் என்ன சொல்றேன்னா,
நான் இவ்வளோ பெரிய தப்பு, அதில் சின்ன விஷயத்தில் கூட கர்த்தர் எதிர்பார்ப்பார். நீங்கள் பரிசுத்தத்தின் லெவல் இன்க்ரீஸ் ஆக ஆக சாக்ரிஃபைஸ் அந்த லெவலை கர்த்தர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். நீங்கள் கொஞ்சம் பரிசுத்தத்துக்கு முன்னேறி பாருங்க, உங்களுடைய சாக்ரிஃபைஸ், உங்களுடைய அர்ப்பணிப்பு அதிகமாக எதிர்பார்ப்பா, உங்களுடைய தியாகத்தை இன்னும் எதிர்பார்ப்பா, உங்களுடைய இன்னும் கரையை செலுத்துறத தியாகத்தை ஆண்டவர் எதிர்பார்த்துட்டே இருப்பார். உங்கள் பரிசுத்த லெவல் இன்க்ரீஸ் ஆகணுமா, உங்கள் தியாகத்தை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுவார். இன்னும் என் பிள்ளை எவ்வளோ ஒப்பு கொடுக்கணும், இன்னும் எவ்வளோ அர்ப்பணிக்கணும், இன்னும் எவ்வளோ அர்ப்பணிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பாரு. ஏசப்பா அப்படிதான், ஏசப்பா அவ்வளோதான், அப்படிதான் ஆண்டவர் நம்மளை அதுக்கு தானே இங்கே ஆயத்தப்படுத்தலை, நம்மளை ஆயத்தப்படுத்துறது அங்கே அதுக்குள்ளப்பா ஆயத்தப்படுத்துறாரு. அதுக்கு ஆயத்தப்படுத்தும் போது எந்த அளவுக்கு கர்த்தரோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்னு நீங்க யோசிக்கணுமா இல்லையா? அல்லேலூயா, ஆமென். இப்போ ஜெபம் கர்த்தர் கேட்கிறார், ஜெபத்தை கேட்டு உடனே இறங்குறார். இறங்குன உடனே கர்த்தர் சிம்சோனை கிதியோனை கர்த்தர் பார்த்து ஒரு வார்த்தை சொல்றார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நான் உன்னை அனுப்புவேன், நான் உன்னை அனுப்புறேன், தைரியமா போ. ஒரு வசனம் வாசிய சாம், 7ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம். பாருங்க, ஒரு பெரிய போராட்டம் நடக்குது. நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 12-13 வாசிய சாம். மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்திய புத்திரரும் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் பள்ளத்தாக்களை படுத்து கிடந்தார்கள். சரி, அவர்களுடைய ஒட்டகங்களுக்கும் கணக்கில்லை, கடற்கரை மணலை போல திரளாய் இருந்தது. கிதியோன் வந்தபோது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். அதாவது, இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன், சுட்டிருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானியின் பாளையத்திற்கு உருண்டு வந்தது, அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது, கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான். அடுத்த வசனம் வாசித்து 14. அப்பொழுது மற்றவன், இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலுடைய பட்டயமே அல்லாமல் வேறல்ல, தேவன் மீதியானியரையும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார். இது இஸ்ரவேலுடைய பட்டயமே அல்லாமல் வேறே அல்ல. உங்களுக்கு விரோதமா எழும்புகிற எல்லா மீதியானியரின் வல்லமைகளை கர்த்தர் இந்த மாதம் முறியடித்து கர்த்தர் நமக்கு ஒரு ஜெயத்தை தருவாராக. நல்ல கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். வெட்டுக்கிளிகளை போல திரள் கூட்டமாய் மீதியானியர்கள் வந்து அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுடைய விளைச்சலை கெடுத்து அங்கே ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த நன்மைகளை சிறைப்படுத்தி கொண்டு போவானானா, ஆகாரத்தை கெடுத்து, ஆடு மாடுகளை கெடுத்து, கழுதைகளை கெடுத்து கொண்டு போவானானா, இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களுக்காக ஒரு பெரிய யுத்தத்தை செய்ய போகிறார். மீதியானியர்கள் வந்து செய்யற காரியம் விளைச்சலை கெடுப்பார்கள். எதை கெடுப்பாங்க? 2வது ஆகாரத்தை வைக்காமல் போவார்கள். 3வது ஆடு மாடுகளை அவர்கள் அழிப்பார்கள், வைக்காமல் கொண்டு போவார்கள். 4வது கழுதைகளை வைக்காமல் போவார். 4 காரியம். இந்த 4 காரியத்துக்கு ஒரு வசனத்தை மாத்திரம் வேகமா நான் சொல்லி அடுத்த பகுதிக்குள்ள கடந்து போக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. வாசிப்போமா? வேகமா வசனம் சொல்றேன், குறிச்சுக்கோங்க. முதல்ல மீதியானியர்கள் கெடுக்கிறது விளைச்சலை கெடுப்பார்கள். அப்படின்னா என்ன பிரதர்? நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை கெடுப்பாங்க, நம்ம ஆவிக்குரிய முன்னேற்றத்தை கெடுப்பார்கள். அது ஜபமா இருக்கலாம், அது விசுவாசமா இருக்கலாம், அது வரங்களா இருக்கலாம், அது ஒருவேளை பரிசுத்தமா இருக்கலாம். நம்ம ஸ்பிரிச்சுவல் ஓரியன்டட் growth, நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சி வளர்ந்துட்டு இருக்கும் போது முன்னேற்றத்தை, விளைச்சலை, சபைக்கு வர்றத, ஊழியம் செய்யறத, ஜெபிக்கிறதுல, ஜபக்கூட்டங்களில் பங்கு பெறுகிற இந்த விளைச்சலை கெடுக்கிறதே அவனுடைய வேலை. வெளிப்படுத்தினல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பாருங்க, ஒரு சபையை பார்த்து சொல்றாரு, ஆதியில் இருக்கிற அன்பை விட்டா என்று உன் பேர்ல எனக்கு கொஞ்சம் குறை உண்டு. அப்படின்னா
என்ன? அன்பின் விளைச்சல்ங்கிறதுல ஒரு பிசாசு கையை வச்சுட்டான். நீ ஆரம்பத்தில் சூப்பரா லவ் பண்ணிட்டு தான் இருந்த, என்ன ஆரம்பத்தில் சர்ச்சுக்கு கரெக்ட் நேரத்துக்கு தான் வந்துட்டு இருந்த, ஆரம்பத்தில் சபைக்குள்ள கரெக்டா தான் வந்துட்டு இருந்த. ஆனா இப்போ கொஞ்சம் உனக்கு அன்பு குறைஞ்சு உன் விளைச்சலை பிசாசு கெடுத்து வச்சிருக்கிறான். அங்கே வேதம் சொல்லுகிறது, மல்கியா 2ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனம் பாருங்க. மல்கியா 2ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனம். பரிசுத்தத்தை யூதா ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி என்று வேதம் சொல்லுகிறார். அப்படின்னா பரிசுத்தத்தில் இருந்த ஜனங்கள் பரிசுத்தத்தின் விளைச்சலை பிசாசு கெடுத்தான் என்று வேதம் சொல்லுகிறார். மத்தேயு 6:30 வாசித்து பாருங்க. ஆண்டவர் விசுவாசத்தை பற்றி பேசும்போது சொல்லுகிறார், எந்த மட்டும் நீங்கள் விசுவாசியாதபடி இருப்பீர்கள், எந்த மட்டும் நீங்கள் கர்த்தரை நம்பாதபடி இருப்பீங்க, அற்ப விசுவாசிகளே என்று ஆண்டவர் பேசுறார். அப்படின்னா விசுவாசத்தில் இருந்த ஆளுக்கு இன்னைக்கு கொஞ்சம் விசுவாசம் இல்லை. 1 கொரிந்தியர் 1:7 வாசித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, வரங்களிலே செயல்பட்டு கொண்டிருந்த திருச்சபை இன்னைக்கு வரத்திலே குறைவுள்ளவர்களாய் மாறி போய் விட்டார்கள். இன்னைக்கு விளைச்சல் குறைஞ்சு நிற்கிறது. இன்னைக்கு அநேகருடைய விசுவாசம், ஜெபம், பரிசுத்தம், ஊழியம், முன்னேற்றத்தை பிசாசு கெடுக்கிற மீதியானின் வல்லமையை கர்த்தர் உங்களை கொண்டு உங்களுக்கு இருக்கிற இந்த பலத்தோட புறப்பட்டு போங்க, உங்களை அனுப்புகிறவர் அவர் அல்லவா. ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல கர்த்தர் உங்களை கொண்டு முறியடிக்க பண்ணுவா. இது கர்த்தருடைய பட்டயம் கிதியோனின் பட்டயமாய் மாற போகிறது. ஆமென். 2வது, ஆகாரத்தை வைக்காமல் போவார்கள். யோவான் 4:34 இயேசு சொல்லுகிறார், தேவனுடைய சித்தத்தை செய்து முடிப்பதே என்னுடைய ஆகாரமாய் இருக்கிறது என்பதாக. ஏசப்பா சித்தத்தை செய்யறது தான் என் போஜனம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. என்னை நோக்கி கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் அல்ல, இயேசுவின் சித்தத்தை செய்கிறவனுக்கு பரலோக ராஜ்யமே தவிர என்னை நோக்கி கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவனுக்கு அதில் பிரவேசிக்க முடியாது. தேவ சித்தத்தை செய்கிறவனுக்கு தான். ஆகாரத்தை கெடுக்கிறான்னா கர்த்தருடைய பிள்ளைகள் சித்தத்தை செய்ய விடாதபடிக்கு ஆகாரத்தை வைக்காமல் போகிறான் என்ற அர்த்தம். அது தாவீதா இருக்கட்டும், சாலமோனா இருக்கட்டும், சவுலா இருக்கட்டும், ஒவ்வொரு சம்பவம் சொல்ல முடியும். தேவ சித்தத்தை விலக பண்ணுகிற சம்பவம். தாவீதை எடுத்து பாருங்க. பிசாசு அவன் ஆவியை ஏவி தேசத்தை லக்கம் பார்க்க வைத்தது, தேவ சித்தத்தை விலக பண்ணினது. 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் யுத்தத்துக்கு போகிற காலம், யுத்தத்துக்கு போகாம எருசலேமிலிருந்து உப்பரிக்கையில் விழாத்தி ஸ்நானம் பண்ணுகிற ஸ்திரியை கண்டு பாவத்தில் விழுந்து தேவ சித்தத்தை அவனுக்கு டைவர்ட் பண்ண பிசாசு செய்தது. நீங்க யோசுவாவின் நாட்கள்ல வாசித்து பாருங்க. கிபியோனியர்களோடு உடன்படிக்கை பண்ணாத என்று சொன்னபோது அவர்களோ தந்திரமாய் உடன்படிக்கை பண்ணி தேவ சித்தத்தை டைவர்ட் பண்ண வைத்தது. சவுல வாசித்து பாருங்க. கில்கால்ல போய் 7 நாள் காத்திருன்னு சொன்னா துணிந்து பலி செலுத்தினால் தேவ சித்தத்தை டைவர்ட் பண்ண வைத்தது. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் அமலேக்கியரை சங்காரம் பண்ணு சொன்னபோது அவன் சங்காரம் பண்ணாமல் விட்டான், தேவ சித்தத்தை விலக பண்ணினது. சாலமோனை நீங்க வாசித்து பாருங்க. வேதத்துல தேவன் ஞானத்தையும் அறிவையும் விசேஷித்த கிருபையும் கொடுத்தாலும் தேவ சித்தத்தை விலகி அந்நிய ஜனங்களோடு கைகூத்து அவர்களுக்கு விரோதமாய் தேவனுக்கு விரோதமாய் தூபம் காட்டி தேவ சித்தத்தை விலக பண்ணினது. இன்னைக்கு பிசாசுனுடைய வேலை என்ன தெரியுமா? உங்களை பாவத்தில் விழ வைக்கிறத விட மிக கொடுமையான ஒரு காரியம் தேவ சித்தத்தை விட்டு விலக வைக்கிறது. இதுதான் ஆகாரத்தை கெடுப்பான், விளைச்சலை கெடுப்பான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அடுத்த 3வது எதை வைக்காம போவாங்களாம் மீதியானியர்கள்? ஆடு மாடுகளை வைக்காமல் போவார்கள். வாசிப்போமா? யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 24ஆம் வசனத்தை வாசிச்சா. அப்பொழுது பார்வோன் மோசேயை அழைப்பித்து நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், உங்கள் ஆடுகளும் உங்கள் மாடுகளும் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும். பாருங்க, எகிப்திலிருந்து புறப்பட கர்த்தர் பிளான் பண்ணிட்டாரு. அப்பொழுது பார்வோன்ட்ட போய் நாங்கள் வனாந்தரத்தில் போய் பலி செலுத்தி ஆராதிக்கும்படி என்னை வழிவிட்டு அனுப்புன்னு சொல்லி கர்த்தர் பேச சொல்றாரு. மோசேயும் ஆரோனும் பார்வோனுக்கு முன்பாக போய் பேசுறாங்க. முதல்ல சொல்றான், பார்வோன் சொல்றான், நீங்க முதல்ல எகிப்திலே ஆராதிங்கிறான். அதுக்கப்புறம்
ஆண்டவரை பக்கத்தில் போய் ஆராதிச்சுட்டு வச்சுட்டு வாங்கன்றான். மூணாவது ஆண்கள் மட்டும் போய் ஆராதிச்சுட்டு வாங்கன்றான். நான்காவது குடும்பம் மட்டும் போயிட்டு வாங்கங்கிறான். அஞ்சாவது நீங்க பாருங்க எல்லா ஆடு மாடுகள்லாம் இங்கே இருக்கட்டும், நீங்க போங்கன்றான். இப்ப பிசாசுனுடைய வேலை என்ன தெரியுமா? ஆடு மாடுகள் பலி செலுத்துகிறது, ஆராதிக்கிறது. அப்படின்னா என்ன? கர்த்தரோட என்ன ஒரு கம்யூனிகேஷன், ஐக்கியத்தில் ஃபெல்லோஷிப்ல ஒருங்கிணைக்கிறதே இந்த ஆராதனை தான். ரோமர் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம், உங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. உங்களை ஜீவ பலியா ஒப்பு கொடுத்து கர்த்தரோட உங்களை அப்படி நெருங்க வச்சு, உறவாட வச்சு, ஐக்கியப்பட வைக்கிறது தான் ஆராதனை. ஆனா பல பேர் காலையில 8:30 மணி ஆராதனைக்கு வர்றதே, ஆராதனை டைம்ல வராம இந்த ஆடு மாடுகளை வைக்க கூடாது, கொண்டு போக கூடாதுன்னு சொல்றானா பிசாசு. அப்படின்னா உங்களை ஆராதிக்க விடாம தடை பண்றான்னு தானே அர்த்தம். மீதியானியருடைய வேலையே பாருங்க, உங்களை நேராக பிரசங்க டைமில் உட்கார வைப்பான், காணிக்க போட்டுட்டு உங்களை வெளியே போக வைப்பான், கடைசியில் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆசீர்வாதத்தை கூறுறதுக்கு முன்னாடி வெளியே போகணும்னு அனுப்பிச்சிருவான். ஏதோ மொத்தத்தில் அவன் வேலை உங்களுடைய விளைச்சலை கெடுக்கிறது, உங்கள் ஆகாரத்தை கெடுக்கிறது, உங்கள் பலியை கெடுக்கிறது. பாட்டு மட்டும் பாடுறது பெரிய விஷயம் இல்லை, என்னை தருகிறே தருகிறே தருகிறே. சில ஆளெல்லாம் உருகுது, என்னை தருகிறே. எத்தனை மணிக்கு? 9:15 வந்துட்டு என்னை தருகிறேங்குது. ஏய் நீ ஏன் இல்லை 8:15 வந்து என்னை தருகிறேன்னு சொல்ல மாட்டேங்கலடா. தோத்திரம். இன்னைக்கெல்லாம் ஒரு குரூப்பு உள்ள நுழைந்துச்சு, எனக்கெல்லாம் சரி கோவத்தில் தான் இருந்தேன், முடியட்டுன்னு வச்சுருக்கேன். எல்லாத்துக்கும் கரெக்டாக போக தெரியுது. உடனே பிள்ளைய பாருங்க, எழும்புறதே லேட்டு. நீ ஸ்கூல் டைமில் ஒழுங்காக எழுப்புற, ஊருக்கு போகணுன்னா எழுப்புற, வேலைக்கு போகணுன்னா எழுப்புற, நான் சர்ச்சுக்கு போனால் மட்டும் தூங்கட்டு. அதே யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 25 வாசியேன். அதற்கு மோசே, நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு படைக்கும் பலிகளையும், கவனிங்களேன், கர்த்தருக்கு படைக்கும் பலிகள், சர்வாங்க தகன பலிகளையும் நீர் எங்கள் கையிலே கொடுக்க வேண்டும். எங்கள் மிருக ஜீவன்களும் எங்களோடு கூட வர வேண்டும். ஒரு குழம்பும் பின் வைப்பதில்லை. எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறதற்கு அவைகளிலிருந்து எடுக்க வேண்டும். இன்னதை கொண்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம் என்பது நாங்கள் அங்கே போய் சேருமளவும் எங்களுக்கு தெரியாது. We don't know about என்னதுன்னு எங்களுக்கு தெரியாது. அவர் என்னத்தை கேட்பாருன்னு எனக்கு தெரியுமா? 8:30 மணிக்கு எதை விரும்புவார்னு எனக்கு தெரியுமா? ஒன்றும் தெரியாது. அப்போ ஆடு மாடுகளையும் மீதியானியர்களை வைக்காமல் கொண்டு போகிறார்னா, நான் ஆண்டவரோட ஐக்கியப்படுறதையே பிசாசு கெடுக்கிறான்னா, அதுதான் மீதியானியருடைய வல்லமை. 4வது என்ன சொன்னேன்? கழுதையை வைக்காமல் போனார்கள். இல்லை இந்த ஆடு மாடுல இன்னொன்று வசனம் வாசிக்கிறேன், இன்னொரு வார்த்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 144 சங்கீதம் 14 வசனம் வாசி. எங்கள் எருதுகள் பலத்தவைகளாயிருக்கும், சத்ரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது, எங்கள் வீதிகளிலே கூக்குரல் உண்டாகாது. நீதிமொழிகள் 14:4 வாசிங்க. எருதுகள் இல்லாத இடத்தில் களஞ்சியம் வெறுமையாகும், காளைகளின் பலத்தினால் மிகுந்த வரத்து உண்டு. அப்போ ஒரு மாடு, ஒரு ஆடு பலிக்குன்னா மாடுகளையும் வைக்காமல் போறான்னா, எருதுகளின் பலத்தினாலதான் மிகுந்த வரத்து உண்டு. எருதுகள் அதிகமாக இருக்கத்தான், காளைகள் பலி செலுத்துகிறது அதிகமாக இருக்கத்தான் சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது, வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது. அப்ப பிசாசு என் வாழ்க்கையில தேவ சமூகத்தில் நான் வரவிடாம, ஆண்டவருடைய ஆராதிக்காம, அவரோட ஐக்கியப்படாம விடாதபடி தடை பண்றது மாத்திரமல்ல, இது இருக்கதான் எனக்கு ஆசீர்வாதம் அதிகமாக வரும், நன்மைகள் அதிகமாக வரும்னு பிசாசுக்கு தெரியும். காளைகளின் பலத்தினாலே மிகுந்த வரத்து உண்டுன்னு தெரியும். காளைகளின் பலத்தினாலே சத்துரு உள்ள நுழைய முடியாதுன்னு பிசாசுக்கு தெரியும். ஆனால் அதனாலதான் அதை வைக்காதபடி மீதியானர் செய்தான். கடைசி கழுதையை வைக்காமல் போனான். கழுதை சுமப்பதுக்கு அடையாளம். இயேசு லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் இயேசுவை சுமந்த கழுதை வேதம் சொல்லுகிறது. என்ன சுமக்கிறது? கழுதை. ஆமா, ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் இசகாரை பார்த்து சொல்லப்பட்டிருக்கிறது, இவன் பலத்த கழுதை, சுமக்கிற கழுதை, 2 பொதி நடுவே படுத்திருக்கிற பலத்த கழுதை, சுமக்கிறதற்கு கழுதை.
இந்த கழுதை சுமக்கணும். இன்னொன்று தாழ்மை, இன்னொன்று ரொம்ப ஹம்பிள்னஸ். இப்போ தாழ்மையை கெடுக்கிறான் பிசாசு, சுமக்கிறத கெடுக்கிறான், பாடுகளை சகிக்கிறத கெடுக்கிறான். ஆமாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாடுகள், உபத்திரவங்கள் இதெல்லாம் பேர் பண்ணுறதுக்கே பல பேருக்கு முடியலை. ஏன்னா மீதியானியர் இந்த விளைச்சலை கெடுத்துட்டே போயிடுறான், வைக்காமல் போயிடுறான். எல்லாரும் முந்தி என்ன சொல்லுவாங்க, கிறிஸ்தவமே கல்லறையில் ஆரம்பித்து கல்லறையில் முடிகிறது, சிலுவையில் ஆரம்பித்து சிலுவையிலே முடிகிறது. கிறிஸ்தவமே பாடுகளுக்கு கூட தான் கர்த்தர் நம்மளை கொண்டு போகிறாருன்னு சொன்னாங்க, சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படியே பிசாசு தந்திரமாக, இல்லை சுமக்கெல்லாம் தேவை கிடையாது, சிலுவெல்லாம் இயேசு சுமந்து விட்டுட்டார் அப்படின்னு சொல்கிறான்னா அது மீதியானியர் செய்கிற தந்திரமான காரியம் தானே. நமக்கு பாடே இல்லை, உபத்திரவம் இல்லை, போராட்டமே இல்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உபதேசம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். வருது, எக்கச்சக்கமாக வந்தது. இல்லையா, சீசன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே, பரலோக சிந்தை கொண்டு உமக்கா பணி செய்வே நான் அனுதீனமும், பரலோக சிந்தை கொண்டு உமக்கா பணி செய்வே நான் அனுதீனமும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கிதியோனுக்குள்ள ஆண்டவர் பயப்படாத பராக்கிரமசாலி, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னோடு நான் கூட இருக்கிறேன், உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா அப்படின்னு சொல்லி பலப்படுத்துறாரு. ஆனால் அவனுக்குள்ள இருந்த பெரிய பலவீனம் இந்த என்னன்னு பார்த்தா பயம் என்கிற ஒரு காரியம். எந்தெந்த இடத்துலலாம் பயந்தான்ற வசனத்தை மட்டும் சொல்கிறேன், இன்னைக்கு குறித்து வச்சுக்கோங்க. என்ன, எந்தெந்த இடத்துலலாம் பயந்தான்? நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், ஆலைக்கு சமீபமாய் அவன் போரடித்தான். அப்படின்னா எதுக்கு பயந்தான்? ஆலைக்கு சமீபமாய் போய் போரடித்தான். பயமே அவனுக்கு அங்கதான் இருக்கு. ரெண்டாவது பயம் பாருங்க, நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம். பயம் எதற்கெடுத்தாலும் பயம். ரெண்டாவது 13-15 வசனம், கர்த்தர் உன்னோட இருக்கிறாரா இல்லையா என்ற ஒரு பயம். மூணாவது, நான் எல்லாரிலும் சிறியவன், தன் குடும்பம் சிறியது என்கிற ஒரு பயம். நாலாவது, தேவதூதனை சந்திக்கிறான், செத்து போவோமே என்கிற ஒரு பயம். அஞ்சாவது, தேவ சமூகத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் பலி செலுத்துகிறான், அதை பகல்ல செலுத்தாம இரவிலே செலுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. 27ஆம் வசனத்தில் இருக்கு. என்னது? ஆமா, 22-23 தேவதூதனை பார்த்ததுனால ஒரு பயம், செத்து போவனோ அப்படிங்கிற ஒரு பயம். 27ல மனுஷருக்கு பயப்பட்டபடினால் அவன் பலி செலுத்துகிறதற்கு பகல்ல செய்யாமல் அவன் இரவிலே பலி செலுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் ஆராதிக்க பலி செலுத்த தேவசம், அதுக்கு ஒரு பயம். 7, 10, 11 சொல்லப்பட்டிருக்கிறது. நீ போக பயப்பட்டாயானால் நீ சத்துருவின் பாளையத்தில் முன்னணியில போய்ப்பா, ஜெயம் எடுப்போமோ மாட்டோமோ என்கிற பயம், போகிறதுக்கே பயம். இப்படி பயமுள்ள ஒரு ஆளைத்தான் கர்த்தர் கையில எடுத்து அவனை தேவன் பலப்படுத்தி மீதியானியர்களின் கைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு ரட்சிப்பானானா. இந்த கால வேளை ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். உங்க வாழ்க்கையில என்ன பலவீனம் இருந்தாலும் சரி, இன்னைக்கு கர்த்தர் அதை பலனாய் மாற பண்ணி உங்களை கொண்டு கர்த்தர் மீதியானியரை முறியடித்த கிதியோனை போல உங்களை கொண்டு ஜெயம் கொடுக்க போகிறார். 7ஆம் அதிகாரம் 13-14 கர்த்தர் கிதியோன் கையில சத்துருவை ஒப்பு கொடுத்தார். அவன் கையில கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு உங்க கையில கர்த்தர் ஒப்பு கொடுப்பா. பலத்தோட போங்கண்ணே, பயப்படாதீங்க. என்னப்பா, தைரியமா இருங்க. என்ன இருக்கோ அதோட மட்டும் போங்க. ஒரு 2 பேரை மட்டும் வசனத்தை மட்டும் சொல்றேன், நான் முடிக்க போறேன். only 2 person. ஃபர்ஸ்ட் தீமோத்தேயு. இந்த கிதியோனை போலவே பயந்த இன்னொரு நபர் தீமோத்தேயு.
இந்த கிதியோனை போலயே பயந்த இன்னொரு நபர் பேதுரு. இந்த 2 பேருடைய ஜீவியத்தில் இருந்த ஒவ்வொரு வார்த்தையை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். 2 தீமோத்தேயு 1:6-7 வாசிப்போமா? இது நிமித்தமாய் நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பிவிடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியே கொடுத்திருக்கிறார். பார்த்து சொல்றாரு, பயமுள்ள ஆவி தரல, உனக்கு மேல இருக்கிற அபிஷேகத்தை உனக்கு ஞாபகப்படுத்துறேன். ஒன் மோர் டைம் உனக்கு ஒரு பெரிய ரிமைண்டர் வச்சு விடுறேன், அலாரம் வச்சு அனுப்பி விடுறேன், மறந்துடாத, பயம் இல்லை, பயப்படாத. ஏன் அப்படி எழுதுறாருன்னா, நீங்க 1 கொரிந்தியர் 16:10 பாருங்க. 1 Corinthians chapter 16:10 பாருங்க. தீமோத்தி உங்களிடத்தில் வந்தானேயாகில் அவன் உங்களிடத்தில் பயமில்லாமல் இருக்க. தீமோத்தி உங்களிடத்திற்கு வந்தானாகில் அவன் உங்களிடத்திலிருந்து பயமில்லாமல் இருக்க பாருங்கள். என்ன போல் அவனும் கர்த்தருடைய கிரியை நடப்பிக்கிறான். ஆனா கொஞ்சம் பயந்துகிட்டே இருக்கிறான். சரி, ஒரு சின்ன பலவீனம் அவனுக்குள்ள கொஞ்சம் போராடுது. எபிரேயர் 13:23 பாருங்களேன். எபிரேயர் 13:23. இப்படி பயப்பட்ட ஒரு பர்சன், இப்படி போராட்டம் அப்படின்னா பயந்த ஒரு ஆளு கிரியைகளெல்லாம் நடப்பிக்கிறான். அவன் ஜெபிக்கிறான், உபவாசம் பண்றான், வேதவசனத்தை வாசிக்கிறான், ஊழியத்தை கூட செய்கிறான். ஆனால் ஒரு பயம் அவனுக்குள்ள பலவீனம் போராடிக்கிட்டு இருக்கு. ஆனால் அவன் மேலே வச்சிருக்கிற வரம் பெருசு, அபிஷேகம் பெருசு, அவன் மேலே வச்சிருக்கிற திட்டம் பெருசு. இந்த தீமோத்தை இப்ப எப்படி இருக்கிறாரு? 13:23 சகோதரனாகிய தீமோத்தி விடுதலையாக்கப்பட்டான் என்று அறிவீர்கள். இப்ப சகோதரனாகிய தீமோத்தி விடுதலையாக்கப்பட்டான் என்று அறிவீர்களாக. அவன் சீக்கிரமாய் வந்தால் அவனுடனே கூட நானும் வந்து உங்களை காண்பேன். ஒரு காலத்துல பயந்தவன் தான், இன்னைக்கு கர்த்தர் அவனோடு கூட உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போன்னு சொன்னபோது, அதே தீமோத்தை சிறைச்சாலையிலையும் கர்த்தருடைய நாமத்தை தைரியமாய் மகிமைப்படுத்தக்கூடிய பயமில்லாத நபராய் கர்த்தர் அவனை மாற பண்ணினார். பலவீனத்துல பலன் கொண்டான். உங்களுக்கு தெரியுமா சரித்திரம்? 2 தீமோத்தேயுல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார்ல, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்பதாக. இப்ப சொல்ற அந்த வசனம் எப்ப சொல்றார் தெரியுமா? தீமோத்தேயு பவுலுடைய கழுத்தை அறுக்க போறாங்க. அந்த டைம்ல சொல்றாரு, எப்பா போராட்டத்தை முடிச்சேன், இப்போ உன் கையில ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு காலத்துல பயந்தவன் இப்போ எல்லாவற்றுக்கும் துணிந்தவனாய் கர்த்தர் மாற பண்ணினார். அல்லேலூயா சொல்லுங்களேன். பேதுருவை பாருங்களேன். மத்தேயு 16:22 வாசி டக்குன்னு முடிச்சலாம். Matthew chapter 6 பேதுரு அவரை தனி அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். ஆமா, ஆண்டவருக்கே நம்ம ஆட்கள் ஆலோசனை கொடுக்கிற கூட்டம். ஆண்டவரே உமக்கு மட்டும் இது சம்பவிக்கவே கூடாது. பாடுகளுக்கு உபத்திரவங்களுக்கு பயந்து போய், இவனுக்குள்ள பலவீனம், அந்த பாடு உபத்திரவங்களுக்கு பயந்து போய் நீங்க சுமக்க கூடாது ஆண்டவரேன்னு சொல்லி இயேசுவை கடிந்து கொள்ளுகிறார். நீங்க மத்தேயு 26:72-74 வாசித்து பாருங்க. இயேசுவை அடித்து அவரை விசாரிக்கும்படி கொண்டு போகும்போது பின்னாடியே பேதுரு போகிறார். அப்பொழுது வாசல் மண்டபம் அருகே வந்தபோது பேதுரு சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார். இவனும் அந்த கலிலேய மனுஷன் கூட இருந்தவன் தானே என்று சொன்னபோது, இல்ல அவர் எனக்கு தெரியவே தெரியாது, அவனை நான் பார்த்ததே இல்லைன்னு சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் என்று வேதம் சொல்லுகிறது. சேவல் அப்பொழுது கூவிட்டு பாருங்க, ஒரு பலவீனமான ஒரு பாத்திரம், பாடுகளுக்கு பயந்த பாத்திரம், போராட்டங்களுக்கு பயந்த பாத்திரம், இயேசு கூட தான் இருக்கிறேன்னு சொல்லி வைராக்கியமா தன்னை காட்டாத ஒரு பாத்திரம், இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகும் நான் இயேசுடைய பிள்ளைன்னு சொல்லாத பாத்திரம். ஆமாம், ஆண்டவருக்காக வந்ததுக்கு அப்புறமும் வியாபாரத்துக்காக, படிப்புக்காக, அரசாங்க வேலைக்காக பொட்டு வச்சுட்டு அலையிற கூட்டங்கள்லாம் இருக்குது. சில கூட்டத்தை நான் பார்த்துருக்கேன். ஆமாம், வியாபாரத்துக்காக, வேலைக்காக, ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்காக, குடும்பத்துக்காக, என்ன வந்தா என்ன வராட்டான்னு கர்த்தருக்காக நிற்பேன். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், உலகத்தில் பாடு வரும், உபத்திரம் வரும், பிசாசாரம் உங்களை 10 நாளில் காவலில் வைப்பான். தைரியமாக இருங்க, 11ஆம் நாள் கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவான். கொஞ்ச காலம்தான் உபத்திரம், கொஞ்ச காலம்தான் பாடு. நீங்கள் கர்த்தருக்கு சாட்சியாக நிற்கணும். ஆண்டவர் விட்டு கொடுத்துடக்கூடாது, இயேசுவை மறுதலிச்சிடக்கூடாது, சபிச்சிடக்கூடாது, சத்தியம் பண்ணிடக்கூடாது. பேதுரு பலவீனப்பட்டிருந்தான். ஆனால் அதே பேதுரு அப்போஸ்தலர் 2:14 தைரியமா நின்று இயேசுவை நீங்கள் கொலை செய்தீர்கள், அதுக்கு நான் சாட்சிடா அப்படின்னு பெந்தேகோஸ்தே நாளில் நின்று பிரசங்கம் பண்ணி
அதே மனுஷனை கர்த்தர் பலப்படுத்தினார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா. 1 கொரிந்தியர் 1:7-27 வசனம் சொல்லுகிறது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி ஆமென் உலகத்துல பைத்தியமானவைகளை தெரிந்து கொள்கிறார். பலவானை வெட்கப்படுத்தும்படி பலவீனர்களையும் உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமானவைகளையும் தேவன் தெரிந்து கொள்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். எபிரேயர் 11:11 நான் என்னத்தை சொல்லுவேன் கிதியோன் அப்படின்னு ஆரம்பிக்கல. எத்தனை வசனம்? 32. நான் என்ன சொல்லுவேன் கிதியோன் பாராக் அப்படின்னு ஃபர்ஸ்ட் கிதியோன் தான் ஆரம்பிக்குது. 34ஆம் வசனத்துல பாருங்க, அவர்கள் பலவீனத்தில் பலன் கொண்டார்கள். கிதியோனை பற்றி தான் போடப்பட்டிருக்கு, பலவீனத்தில் பலன் கொண்டார்கள் என்பதாக. அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு உங்க பலவீனத்தில் கர்த்தருடைய பலன் பரிபூர்ணமா விளங்கும். பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக. ஒரு காலத்தில் பலவீனமாக இருந்த பல பேர் பைபிளில் நான் சொல்ல முடியும். ஆனால் அவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய பலன் அடைந்து ஆண்டவருக்காக உன்னதமான காரியங்களை செய்தார்கள். இந்த காலை வேளையிலும் சபையை பார்த்து ஆவியான சொல்றார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா. முழங்கள் படிடுவோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.